Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு கீரை கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கீரை கூட்டு செய்கிறதுக்கு நான் முளைக்கீரை எடுத்திருக்கேன். அது தண்டோடு சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இல்லைனா ரொம்ப கீரை மண்ணாக இருக்கும். இப்போ கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். நம்ம கூட்டுக்கு பருப்பு சேர்த்து செய்ய போகிறதுனால நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 4 பூண்டு பல் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அந்த உரலில் வச்சு இடித்து அதுக்கப்புறம் சேர்த்து இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா கீரைக்கு நம்ம பூண்டு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கூட்டுக்கு செய்கிறதுனால சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. கீரைக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ரஃப்பாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் கீரை கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குவோம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். தூளை நல்லா நம்ம இது மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நான் கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்குவோம். கீரை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை, கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். அதனால் கொஞ்சமான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரை கூட்டு ரெசிபி போட்டிருக்கேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் கீரை நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீரைங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம், தண்ணி கீரையிலேருந்து விட்டுருக்கு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். பருப்பு ரொம்ப மசிச்சு விடாதீங்க, கொஞ்சம் 1-2 இருந்தப்போ கூட்டுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கீரை கூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்போடு சேர்ந்து கீரை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த கீரையில் தண்டோடு சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் விடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கீரைக்கு எப்போதும் தேங்காய் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியும் கூட கீரை. நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே போட்டு சாப்பிடலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக நம்ம காரக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். கீரை நம்ம எப்போதும் லஞ்சுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்போவும் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு தடவை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.